Morning time, this is Mr. Asan from Government College of Technology. I am my technical champion Nivedha along with me. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டு போறாங்கன்னா இந்திய நமக்கு சூப்பரான கேள்வியோட வந்திருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, If a suspended body is struck at the center of percussion, then the pressure on the axis passing through the point of suspension will be option A maximum, option B minimum, option C 0, option D infinity. ஸோ நம்ம வந்து படத்துக்கு போனால் யாரை பார்க்கணும்? ஹீரோ பார்க்கணும். காம்படி எக்ஸாம் போனால் ஜீரோ பார்க்கணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும், ஃபேமஸ் ஃபன்ஸ் டைலாக். ஸோ வந்து என்னென்னா இந்த பாயிண்ட்லேயே இந்த ஆக்சிஸில் ப்ரெஷர் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகுது சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து சென்டர் ஆஃப் பெர்குஷனில் நம்ம வந்து சென்டர் ஆஃப் பெர்குஷனில் ஸ்ட்ரக் பண்ணும்போது இங்கே ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிறது ஜீரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் சென்டர் ஆஃப் பெர்குஷனுக்கு வந்து டெஃபினேஷனு. சென்டர் ஆஃப் பெர்குஷன் இஸ் த பாயிண்ட் அட் விச் த ஃபோர்ஸ் இஸ் கிவன். the axis passing to the point of suspension will be 0 அப்படின்றது தான் அதோட டெஃபினேஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்றது தெரியும். இப்போ ஜீரோ, மேக்ஸிமம், மினிமம், இன்ஃபினிட்டி இந்த மாதிரிலாம் வந்தால் இது வந்து கண்டிஷன் டைப் கொஸ்டின் சொல்லுவாங்க. எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் கண்டிஷன் டைப் கொஸ்டின் வந்து நம்ம அடிக்கடி எதிர்பார்க்கலாம். இப்போ சென்டர் ஆஃப் பெர்குஷன் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஆக்சிஸ் பாயிண்ட்ல வந்து ஜீரோவாக ஆக்ட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு சென்டர் ஆஃப் பெர்குஷனில் ஆக்சிஸ் பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து ஜீரோ தான் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொன்ன நிவேதாக்கு தேங்க்யூ.